ஹலோ கைஸ், நம்ம யாரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லெஸ்லி த ஃபவுண்டர் ஆஃப் பயோகான். இவரோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவரை பற்றி ஆல்ரெடி இவரோட ஏர்லி லைஃப் எப்படி இருந்துச்சு, இவர் எங்கே படித்தார், என்ன படித்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கலன்னா மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் லைஃப்பில் பயோகான் வந்து எப்படி உள்ளார வருது, இவர் லைஃப்பில் வந்து பயோகான் எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பண்ணுங்க இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டோட இன்சைட்ஸ் தெரியணும், பிராண்டோட டீட்டெயில்ஸ் தெரியணும், ஒரு பிராண்ட் எப்படி உருவாகுது, யார் உருவாக்குறா, அவங்க உருவாக்குறவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, அது மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்டு உருவாகணும்னாக்கா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் தேவை. அது மாதிரி எந்த பிராண்டு எப்போ எங்கே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனே அனுப்பிச்சி விடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வரும்போது நீங்கள் ஆன் டைமில் வந்து பார்க்க முடியும். ஸோ வாங்க பயோகான் எப்படி ஒரு லைஃப்பில் இன்ட்ரடியூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ 1978 பார்த்தீங்கன்னா லெஸ்லி வந்து ஆல்ரெடி இவரோட இதில் வந்து பார்த்துருக்கோம். இவருக்கு வந்து பயாலஜி, கெமிஸ்ட்ரி அண்ட் ஹியூமன் லைஃபோட மெக்கானிசம் அண்ட் டிசீஸ் இது எல்லாத்துலேயுமே அவருக்கு வந்து ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இவர் படித்ததுமே பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் பேஸில் வந்து படிக்கிறார். 1978 வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை இவரோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி இவர் வந்து ஒரு கம்பெனியை வந்து உருவாக்குறாரு. அந்த கம்பெனியோட பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயோகான் பயோகெமிக்கல் லிமிடெட் அப்படின்ட்டு. என்னடா வாய்ஸ் உனக்கு அப்படியே டபக்கு 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 மேல வந்துறாங்க. இது இவர் எங்கே உருவாக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா கார்க்குன்னு ஒரு இடம் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அயர்லாண்டுங்கிற ஒரு நாட்டில் வந்து கார்க்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் இவர் வந்து உருவாக்குறாரு. ஆனால் அப்போ வந்து இவருக்கு தெரியாது இது வந்து இந்தியாவில் ஒரு பெரிய ரெவல்யூஷனைஸ் ஆகும். அந்த ரெவல்யூஷனரினாலேயே இது வந்து ஒரு குளோபல்லேயே ஒரு பெரிய கம்பெனியாக வந்து அப்படி மாறுங்கிறது அவருக்கு அப்போ தெரியாது. சில வருஷங்கள் போனதுக்கு அப்புறமேட்டே அவர் என்ன பண்றாரு, ஓகே நம்ம வந்து ஒரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்து வராரு. அதுக்கு அடுத்து தான் அவர் என்னன்னா பல கண்ட்ரிஸ் பார்க்கும்போது இவர் என்ன கண்ட்ரி வந்து இவர் ஈர்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாங்கிற கண்ட்ரி வந்து இவர் வந்து ஈர்க்குது. ஸோ அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா அப்படிங்கிற கண்ட்ரி வந்து அப்போதான் இந்த வார்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிற கண்ட்ரி இல்லையா. அதனால அப்போல்லாம் வெல் டு டூவாக இருந்தால் அந்த பல பெரிய கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன கண்ட்ரிஸ் இந்தியாங்கிற மாதிரிலாம் அப்போ வரைக்கும் சின்ன கண்ட்ரியாக இருந்துச்சு. அந்த மாதிரி இந்தியாங்கிற கண்ட்ரியெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அதிகமாக உள்ளார போகல. என்னது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லேக்கிங்காக வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால போல். அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்ப லோ கிரேடாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பல கண்ட்ரி வந்து உள்ளார வராமல் இருந்துச்சு. ஆனால் அந்த டயத்தில் அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வராமல் இருக்கும்போது இவர் வந்து என்னன்னாக்க வேற ஒரு டிஃப்ரெண்ட் பார்வையில் பார்க்குறாரு. அவர் வந்து இல்லை இது நல்லா பண்ணோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வராரு. ஆனா அது ஏன் என்னென்னலாம் இவர் பார்த்தாரு, இவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். வாங்க சில விஷயத்த நோட் பண்றாரு. என்னன்னாக்க இந்தியால இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து முதல்ல பாக்குறாரு. அவங்க வந்து படிச்சிருக்கிற விதத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல எஜுகேட்டடான ஆளா வந்து இருக்காங்க. மட்டும் இல்லாம அவங்க வந்து நல்ல ஸ்மார்ட்டாவும் இருக்காங்க, சுயமா பயங்கரமா யோசிக்கிறாங்க, அவங்க ஓனா யோசிக்கிறது பல இது பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவரோட வேற ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஆப்ரேஷனுக்கு அந்த அந்த மேனுஃபேக்சரிங் எதுனாக்கா அந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும்ல, அந்த இதுக்குள்ள காசு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆப்ரேஷன் காசு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பயோடெக்னாலஜிக்குள்ள மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பூம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இவர் அப்பயே வந்து நோட் பண்ணுறாரு. இது பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ்லாம் நோட் பண்ணாமல் இருந்தது. இந்தியாவுக்குள்ளார ஒரு பிரான்ச் உருவாக்குறதுக்கு பயந்துகிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் இவர் வந்து ஒரு போல்டான மூவ் வந்து எடுக்கிறாரு. இவர் என்னடா வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஃபெசிலிட்டி வந்து நம்ம உருவாக்கணும், மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்து வராரு. அந்த ஃபெசிலிட்டிக்கு வந்து பேர் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா பயோகான் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறது தான் இந்த ஃபெசிலிட்டியோட பேராக வந்து இருக்கு. இப்போ நல்லா இருக்கு. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, இப்போ வந்து யூஎஸ்ங்கிறது ஆல்ரெடி ஒரு நல்லா வெல் டெவலப்டு கண்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் யூரோப்பும் வந்து வெல் டெவலப்டு கண்ட்ரி. இவர் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இவர் வந்து அங்கேயே வந்து ஒரு ஃபெசிலிட்டியை வச்சு லோக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அவர் வந்து பண்ணியிருக்கலாம். பட் அது மாதிரிலாம் அவர் பண்ணாமல் அவர் வந்து ஃபார் பியாண்டாக யோசிச்சு இந்தியாவில் நீட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து ஆப்ரேஷன் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குங்கிறதுனால இந்தியாவில் அது வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அது இந்தியாவிலேருந்து வந்து யூஎஸ்க்கும் யூரோப்புக்கும் வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இவர் எடுத்துட்டு வர்றாரு. பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பெரிய கம்பெனியாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. சொல்ல போனால் இந்தியாவில் அவர் என்ட்ரு ஆனது தெரிஞ்சு என்ட்ரு ஆனாரா தெரியாமல் என்ட்ரு ஆனாராங்கிறது தெரில. பட் இவரோட ஸ்ட்ராட்டஜி வந்து ரியலி இது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.
இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்ன உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே அவர் முடிவு எடுத்துடுறாரு. என்ன அவர் உற்பத்தி பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க என்ஜின்ஸ் வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து ஆல்ரெடி வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் எங்கெங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவும் வந்து எடுத்துடுறாரு. இவர் எங்கெங்க எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிற முடிவு எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்க யூஎஸ்லயும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், யூஎஸ் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ரெண்டுத்துலையுமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து எடுக்கிறாரு. அது எப்படி முடியும்? அது மட்டும் இல்லாமல் இது ஏன் வந்து இது மாதிரி யூஎஸ்லேயும் யூரோப்லேயும் வந்து இது எடுத்துகிட்டு வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க யூஎஸ்லேயும் யூரோப்லேயும் பார்த்தீங்கன்னாக்க அந்த சப்ளை செயின் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆப்ரேஷன் பண்ணுறது, அந்த ஆப்ரேஷன் யூனிட்டுக்குள்ள காசு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இவருக்கு செலவாகும் அப்படிங்கிற ஒரு காரணம். அதனால பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்தியாவில் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் வைப்போம், அங்கேருந்து வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணால் நம்மளுக்கு நல்லா லாபம் வரும், இது வந்து ஃபியூச்சர் ப்ரூஃபான ஒரு மூவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வராரு. வாழ்த்துக்கள். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற முடிவு வந்து எடுத்துறாரு. பட் இந்தியாவில் எங்கே பண்ண போறாரு, யாரை வச்சு பண்ண போறாரு அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கு. இப்போ அடுத்தது அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம், எங்கே பண்ணணும், யாரை வச்சு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேடுதலில் இருக்கும் போது என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா